நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்து அதை முடிக்கலாம். அது 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20 வசனங்களை நாம் படித்து சுருக்கமாக தியானித்து முடிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமும் 20ஆம் வசனமும், உன்னை ஜெயித்திருக்கிறது எது, நீ எதற்கு அடிமையாய் இருக்கிறாய் என்ற 2 கேள்விகளோடு, what had conquered you, up to whom you are a slave. What conquered you, உன்னை எது ஜெயித்திருக்கிறது, you are a slave of what. 2 Peter chapter 2 verse 19 and 20 is the theme word of this day sermon. 2 Peter chapter 2 verse 19 and 20, உன்னை ஜெயித்திருக்கிறது எது, நீ எதற்கு அடிமையாய் வைக்கப்பட்டிருக்கிறாய் என்கிற சிந்தையோடு இதை நாம் தியானிக்க போகிறோம். படிங்க. எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. அடுத்த வசனம். இன்னைக்கு கேள்வி என்ன கேட்கிறேன்னு சொன்னா, எது உன்னை ஜெயிச்சிருக்கு, நீ எதுக்கு அடிமையா இருக்கிற? 2 questions. What has conquered about you? You are a slave under what? எதற்கு நீ அடிமையா இருக்கிறாய், எது உன்னை ஜெயிக்க உன்னை விட்டிருக்கிறாய்? இந்த 2 கேள்வியோட இன்னைக்கு சிந்தையை நாம் இங்கே முடிக்க போகிறோம். பேதுரு எழுதுகிறார், ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையா இருக்கிறான். கோபம் அடிக்கடி வந்து உன்னை ஜெயிக்குமானால் நீ கோபத்துக்கு அடிமையா இருக்கிறாய். ஆசைகள், உலகத்தினுடைய மோகங்கள் அடிக்கடி உனக்கு ஏற்பட்டு நீ அதற்கு அந்த ஆசைகள் உன்னை ஜெயிக்குமானால் நீ உலகத்துக்கு அடிமையாய் இருக்கிறாய். பிசாசுடைய கிரியைகள், லௌகீக சந்தோஷங்கள், லௌகீக மோகங்கள், இவைகள் அடிக்கடி உன்னிலே தோன்றி உன்னை ஜெயித்து விடுமானால் அப்படிப்பட்ட அசுத்தமான இன்பங்களுக்கு நீ அடிமையாய் இருக்கிறாய். வான மண்டல பிசாசுகள் பல ஆசைகளை காட்டி உன்னை மேற்கொண்டு ஜெயிக்குமானால் நீ பிசாசுகளுக்கு இருக்கிறாய். இல்லாவிட்டால் தேவனுக்காக உண்மையாக வாழ்ந்து தெய்வ சிநேகம் உன்னை ஜெயித்திருக்குமானால் நீ தெய்வ சிநேகத்துக்கு அடிமையாய் இருக்கிறாய். எது உன்னை ஜெயிச்சிருக்கு, எது உன்னை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு உன்னை விட்டுட்டு இருக்கிற? which is continually winning over you. எது உன்னை திரும்ப திரும்ப ஜெயித்து கொண்டிருக்கிறது, எதற்கு நீ அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாய்? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ நான் இருக்கிறேன், ஸ்தோத்திரம். நான் திரும்ப திரும்ப உங்க வாழ்க்கையில வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்க சிந்தையை மாற்றி உங்க எண்ணத்தை மாற்றி உங்களை ஏன் இஷ்டத்துக்கு என்னுடைய விருப்பத்துக்கு அடிப்பணியை வச்சுட்டேன்னு சொன்னா உங்களை யார் ஜெயிச்சிருக்கா? யார் உங்களை ஜெயிச்சிருக்கா? நான் உங்களை ஜெயிச்சிட்டேன், நீங்க எனக்கு அடிமையா இருக்கிறீங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஒருவேளை தமது கிருபையையும் தமது இரக்கத்தையும் தம்முடைய அனுக்கிரகத்தையும் ஊற்றி ஊற்றி தம்முடைய சிநேகத்தை காண்பித்து தேவன் உங்களை தம் சித்தத்துக்கு நேராய் திருப்பி இருப்பாரானால் தேவனால் நீங்கள் ஜெயிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுக்கு அடிமைகளாய் இருப்பீர்கள். பிசாசு இந்த உலகத்தை காண்பித்து உலகத்தினுடைய ஆசைகளை, கவர்ச்சிகளை, பொருட்களை காண்பித்து உங்களை பாவத்தில் விழத்தள்ளுவானால் நீங்கள் பிசாசினால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிசாசுக்கு நீங்கள் அடிமைகளாயிருக்கிறீர்கள். அதைத்தான் வசனம் சொல்லுது, ஒருவன் எதினால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாயிருக்கிறான். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களை எது ஜெயிச்சிருக்கு அல்லது எது உங்களை தோற்கடிச்சிருக்குது? எந்த ஒண்ணுக்கு முன்னால நின்னு ஜெயிக்க முடியாம எது உங்களை ஜெயிச்சிருக்குது? அதை கொஞ்சம் நீங்க யோசிக்க உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். பேதுரு அருமையா எழுதுகிறார், ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் அதற்கு அடிமையாய் இருக்கிறான். பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹெர்குலஸ், அட்லஸ் அப்படின்னு சொல்லி 2 பெரிய பலவான்களை கிரேக்க உலகத்தில் சொல்லுகிறார்கள். ஹெர்குலஸை பார்த்தா பூமியின் உருண்டை அப்படியே கையில் தூக்கிட்டு நடக்கிற மாதிரி ஒரு பலவானாய் அவன் வாழ்ந்திருக்கிறதை காண்பிக்கிறார்கள். அட்லஸை பார்த்தா மலைகளையும் பெரிய பெரிய பர்வதங்களையும் தூக்கி தோல்ல சுமக்கிற அளவுக்கு பலவானாய் அவனை சித்தரிக்கிறார்கள். இந்த வடகோபத்துக்கு போனீங்கன்னா அந்த சென்ட்ரல் அந்த ரவுண்டானால பார்க்கலாம். இந்த பெரிய உலகத்தை தூக்கிட்டு ஒரு சிலையை செஞ்சு
வச்சிருக்காங்க. பெரிய உலகத்தை தூக்கிட்டு ஒருத்தன் நிக்கிற மாதிரி. ஒருத்தன் ஒரு பக்கம் ஹெர்குலஸ், ஒரு பக்கம் அட்லஸ் போட்டிருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? உலகத்தை நாங்கள் ஜெயித்து விட்டோம், உலகத்தினுடைய எல்லா பயங்கரங்களையும் ஜெயித்து விட்டோம், எல்லாவற்றையும் நாங்கள் அடிமைப்படுத்தி இருக்கிறோம், உலகத்தையே எங்க கையில தான் வச்சிருக்கிறேன்னு சொல்ற மாதிரி அவங்க அதற்கு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அந்த பெரிய ஞானி சாக்ரட்டிஸ், பெரிய ஞானி, தத்துவ ஞானி, ரொம்ப ஞானம் உள்ள மனுஷன். சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், இதெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த கிரேக்க தத்துவ ஞானிகள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாக்ரட்டிஸ் ரொம்ப ஞானி. அதாவது ஒருத்தன் தனக்கு முன்னால வந்து நிற்கும் போதே அவன் என்ன யோசித்துக்கிட்டு இருக்கிறான், அவன் இருதயத்துல என்ன ஓடிக்கிட்டு இருக்குது, அவன் என்ன சொல்ல வாரான் அப்படிங்கிறத தங்களுடைய ஞானத்தின் அறிவினால் அப்படி சொல்லிடுவாராம் சாக்ரட்டிஸ். இப்ப யாராவது வந்து ஐயா அப்படின்னு சொன்னோன்னே, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், நீ என்ன சொல்ல வாரேன்னு எனக்கு தெரியும், உன் இருதயத்துல இதுதானே ஓடுதுன்னு மனசில் இருக்கிறது அப்படியே சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு விசேஷித்த ஞானம் உள்ள மனுஷனா சாக்ரட்டிஸ் இருந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. கவனிங்க. அப்ப இந்த சாக்ரட்டிஸை வெல்லுவதற்கு எதிரிகள் எத்தனையோ சதித்திட்டம் போட்டாங்க. இந்த சாக்ரட்டிஸ் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம ஒன்றும் ஜெயிக்க முடியாது, நம்ம ஒன்றும் மேலே வர முடியாது, இவன் கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ திட்டம் தீட்டினார்கள். ஆனால் சாக்ரட்டிஸை மேற்கொள்ள முடியவில்லை. சாக்ரட்டிஸ் கடவுளுடைய மனுஷன் அல்ல, ஒரு உலக ஞானம் பெற்ற, உலகத்தினுடைய ஒரு வல்லமையான ஞானம் உள்ளவன், ஒரு தத்துவ ஞானியவன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. அப்ப இந்த சாக்ரட்டிஸை எப்படி கொல்றதுன்னு தீர்மானம் பண்ணாங்க. கடைசியா சாக்ரட்டிஸுடைய உயிர் நண்பனை கூப்பிட்டாங்க. ஏய், இத்தனை லட்சம் ரூபாய் உனக்கு தந்துடுறோம், நீ தான் அவருக்கு சாப்பாடாக்கி கொடுக்கிற, நீ தான் அவருக்கு பால் கொடுக்கிற, நீ தான் அவருக்கு தண்ணி கொடுக்கிற, குடிக்கிற பால்ல விஷம் கலந்து அவன் கதையை முடிச்சிட்டேனா இத்தனை லட்சம் ரூபாய் உனக்கு தந்துடுறோம், நீ அவன் கூட அடிமையா இருந்தே உனக்கு என்ன கண்ட அப்படின்னு சொல்லி நயவஞ்சகமாய் அந்த சாக்ரட்டிஸுடைய உயிர் மார்பு தோழனை கூப்பிட்டு சொன்னார்கள். அவன் அந்த பணத்தை எல்லாம் பார்த்தான். வாழ்நாள் முழுதும் சம்பாதிச்சாலும் இவ்வளவு பெரிய பணம் நமக்கு கிடைக்காது, இவ்வளவு கோடி கிடைக்காதுன்னு சொல்லி சரிங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் காலையில் அவன் தான் பெட் காஃபி, அவர் எந்திரிச்சோன்ன குட் மார்னிங் சொல்லி அதிகாலையில் அந்த பெட் ஃபால், அதாவது படுக்கையில் இருக்கும்போதே அந்த காலையில் பாலை போய் கொடுப்பான். அந்த பால் அவன் என்ன செஞ்சிட்டான்? விஷத்தை கலக்கிட்டான், அவருக்கு தெரியாமல் கலக்கிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங் சார், எந்திரிச்சு குடிங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த பாட்டில் அந்த பால் குப்பியை கையில் எடுத்துக்கிட்டு சொன்னாராம், என் சிநேகிதனே, கவனிங்க, சொல்லுங்க, என் சிநேகிதனே, என் மரணத்தினால் உனக்கு லாபம் இருக்குமானால், கவனிங்க, என் மரணத்தினால் உனக்கு லாபம் இருக்குமானால் சந்தோஷமா இதை என்ன செய்யறேன்? குடிக்கிறேன். குடிச்சார். அவன் கலக்கினது அவருக்கு தெரியாது, பால்ல விஷம் இருக்கிறது தெரியாது. ஆனாலும் தனக்குள் இருந்த உள்ளுணர்வின் ஞானத்தினாலே அவர் கண்டுகொண்ட பாட்டில் அந்த பால் அந்த டம்ளர் எடுத்து சொன்னாரு, என் சிநேகிதனே, நான் சாவதினால் உனக்கு சந்தோஷமும் உனக்கு லாபமும் இருக்குமானால் நான் இதை குடிக்கிறேன். கடகடன் குடிச்சதுட்டேன். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை, நல்லா கவனிக்கணும். Hallelujah. அதே துரோகத்தை தான் இயேசு கிறிஸ்துவுக்கு யூதாஸ் செய்தான். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. நல்ல ஒரு சிநேகிதன் சாக்ரட்டிஸ், நல்ல ஒரு வித்துவான், நல்ல ஒரு பண்டிதன், நல்ல ஒரு உலக தத்துவ ஞானி. அந்த ஞானி கூட இருப்பது எத்தனை அற்புதமானது, அந்த ஞானி கூட இருப்பது எவ்வளவு கனத்துக்குரியது, அந்த ஞானி கூட இருப்பது எவ்வளவு கௌரவத்துக்குரியது. அந்த ஞானியனுடைய அன்பினால் வெல்லப்படாமல் எதிரிகளுடைய சதியினாலே அந்த சிநேகிதன் வெல்லப்பட்டு தனக்கும் அழிவை கொண்டு வந்தான், தன்னுடைய எஜமானுக்கும் அழிவை கொண்டு வந்தான். Praise the Lord. உங்களை எது ஜெயிச்சிருக்கோ அதுக்கு நீங்க அடிமைகள். எதுவுமே நம்மளை ஜெயிக்க விட்டுறக்கூடாது விசுவாச ஜீவியத்தில். ஆமென். கோபம், பாவம், சாபம், இச்சை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, உலகத்தினுடைய கவர்ச்சியான காரியங்கள் எதுவுமே நம்மளை ஜெயிக்க விட்டுறக்கூடாது. ஆண்டவருடைய அன்பு மட்டும்தான் நம்மளை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். The love of God should conquer each and every day in our life. The love of Christ, the love of the cross should win over us again and again. Such a way we have to maintain our lifestyle. ஆண்டவருடைய அநாதி சிநேகம், சிலுவையினுடைய சிநேகம் தான் எப்பொழுதும் நம்மை ஜெயித்துக் கொண்டே இருக்க வேண்டுமே ஒழிய ஒரு மனுஷனுடைய சிநேகம், ஒரு மனுஷனுடைய சிநேகம், ஒரு பாவத்தினுடைய இன்பம், உலகத்தினுடைய லௌகிகத்துக்குரிய காரியங்கள், உலகத்தினுடைய மோகங்கள் எதுவுமே நம்மை ஜெயிக்க நம்மை விட்டுவிடக் கூடாது. நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா.
நம்ம என்னமோ நினைக்கிறோம், அவ்வளோ ஞானசானம் எடுத்துட்டா எல்லா ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிரும், உள்ள வந்துட்டு எல்லாமே நமக்கு கிடைச்சுன்னு சொல்லி என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு மீனை எடுத்துக்குங்க, அது ஜீவன் உள்ள நாளெல்லாம் அதுக்கு போராட்டம் தான். நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. கடலுக்குள்ள, பெரிய கடலுக்குள்ள, ஆழமான கடலுக்குள்ள அற்புதமா அது நீந்தி கொண்டிருக்குது. உயிர் இருக்கிற நாளெல்லாம் அதுக்கு போராட்டம் தான். அல்லேலூயா. ஏன்னா கடல் தண்ணி என்ன தண்ணி? சால்ட் வாட்டர். சத்தமா சொல்லுங்க. இந்த உப்பு தண்ணி ஒரு டிராப் உள்ள போயிருச்சுன்னா மீன் செத்துரும். நல்லா கவனிக்கணும். A little drop of the salt water, if it is enter into the belly of the fish, automatically the fish shall die. அப்போ அந்த 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 சால்ட் வந்து மீனுக்கு ரொம்ப பாய்சன், விஷம். ஆனா அந்த விஷம் நிறைந்த கடலுக்குள்ள தான் இருக்குது. வாய்க்குள்ள தண்ணி போகும், செதில் வழியா என்ன செஞ்சிரும்? வெளியே விட்டுரும். 24 hours இதை பண்ணிக்கிட்டே இருக்கும். தப்பி தவறி வாய்க்குள்ள அந்த சால்ட் வாட்டர் போயிருச்சுன்னா அதை வயிற்றுக்குள்ள, இருதயத்துக்குள்ள போக விடாம உடனே அரெஸ்ட் பண்ணி அந்த காது பக்கத்தில் இருக்கிற செதில் வழியா திறந்து திறந்து எல்லாத்தையும் வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். அது எப்ப அசதியா ஒரு டிராப்ப உள்ள விட்டுருச்சோ அப்படியே குடல் வீங்கி அது செத்து போகும். மீனுக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் போராட்டம் தான். ஆனாலும் அதை மேற்கொண்டு விழிப்போடு அது வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த சால்ட் வாட்டர் ஆகிய பாய்சன் தன்னை ஜெயித்து விடாதபடிக்கு அது மிகுந்த கவனமாக இருக்கிறது. அதுக்கு சாப்பாடு கிடைக்குதோ இல்லையோ, அதுக்கு ஆகாரம் கிடைக்குதோ இல்லையோ, கண்டினியூவா தன்னை காத்துக்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாமரை பாருங்க, தண்ணிக்குள்ளதான் இருக்கும். எல்லா பூவை போல நிலத்துல வளராது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தண்ணியினுடைய ஆழம் கூட கூட மேல உயர்ந்துகிட்டே இருக்குமோ ஒழிய ஒரு நாளும் தண்ணிக்குள்ள மூழ்கி போக தன்னை விட்டு விடாது. நல்லா கவனிக்கணும் நான் சொல்றத. பாலின் எங்க பார்த்துட்டு இருக்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. டேக் a flower of lotus, it is inside the water. அது தண்ணிக்குள்ளதான் இருக்கும். ஆனா தண்ணியினுடைய ஆழம் கூட கூட அது மேல ஒரு இன்ச்சு மேல வளர்ந்துகிட்டே மேல மேல போகுமே ஒழிய ஒரு நாளும் வாட்டர் ஃபோர்ஸ் வந்து தன்னை மூடி விடுவதற்கு அது இடம் கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் அந்த தாமரைக்கு என்னதான் போராட்டம் இருக்கத்தான் செய்கிறது. இரண்டாவதாக அந்த இலை தண்ணிக்குள்ளதான் இருக்கும், தண்ணி இல்லாம இருக்காது. அந்த இலையில ஒரு டிராப் வாட்டரை விட்டு பாருங்களேன், தண்ணி அந்த இலையில என்ன செய்யாது? ஒட்டாது. அப்படியே எண்ணெய் போல உருண்டு கீழே விழுந்துரும். காரணம் அதுல ஒரு பசை இருக்குது. ஹல்லேலூயா. தண்ணி ஒட்டி தண்ணிக்குள்ள அது நனைஞ்சு போயிருச்சுன்னா அந்த தாமரையினுடைய வேறு வாடி போகும். விஷம் நிறைந்த தண்ணிக்குள்ளதான் அது இருக்குது. தண்ணி வந்து அதுக்கு விஷம், அதுக்குள்ளதான் இருக்குது. ஆனாலும் தண்ணியினுடைய தாக்கம், தண்ணியுடைய ஃபோர்ஸ், வாட்டருடைய இம்பாக்ட் தன்னை மேற்கொள்ளாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்வதில்லை. தாமரை இலையும் அதனுடைய மலரும் அவ்வளவு கவனமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல போராட்டம் நிறைந்த உலகத்தில் தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். கேவலமான அசுத்த பிசாசுகள் நிறைந்த உலகத்தில் தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். பொல்லாத பாவ சந்தோஷங்கள் நிறைந்த உலகத்தில் தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நாம் மிகுந்த விழிப்புள்ளவர்களாக இருந்து பரிசுத்தத்தை தினமும் காத்துக்கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகிக் கொண்டே இருந்தால் அன்றி நாம் விழுந்து போவோம். ஹல்லேலூயா. அதான் பேதுரு எழுதுறாரு, பூமியில் இருக்கிற எதுவுமே உன்னை ஜெயிக்கிறதுக்கு நீ உன்னை விட்டுறாத. Never leave down yourself so that the powers of the world will never conquer you. பூமிக்குரிய காரியங்கள், உலகத்தினுடைய சிநேகங்கள், லௌகீக மோகங்கள், கண்களின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், பெரும் தீனிகள், லௌகீக மயக்கங்கள் ஒன்றுமே உன்னை ஜெயிக்காதபடிக்கு விழிப்போட நீ இருந்து கொள். எது உன்னை ஜெயிக்குதோ அதுக்கு நீ அடிமையாய் இருந்து விடுவேன்னு சொல்லி அவர் மிகுந்த எழுதுறார். ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் நம்மளை ஜெயிச்சிருச்சு. எப்படி? ஆண்டவருடைய அன்பை நினைச்சு ஆண்டவருக்குள்ளதான் வந்தோம். ஆண்டவருடைய பிரசன்னம் செஞ்சு அவருக்குள்ளதான் வந்தோம். அவருடைய அபிஷேகத்துக்குள்ளதான் வந்தோம். அவருடைய சத்தியத்துக்குள்ளதான் வந்தோம். ஆனாலும் ஏற்ற காலங்களிலே நம் விழிப்பும் ஜாக்கிரதையுமா இல்லாமல் போனதினாலே உலகத்தினுடைய அந்நிய சக்திகள், உலகத்தினுடைய அருவருப்பான ஆவிகள், உலகத்தினுடைய அசுத்த கிரியைகள் நம்ம ஜெயிச்சிருச்சு. நிறைய நம்மளை ஜெயிச்சிருச்சு. we are already slave. நிறைய ஜெயிச்சிருச்சு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாயாதிபதிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் படிக்கலாம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வேகமாய் படிக்கலாம். சிம்சன், சீக்கிரம் படிங்க. அவன் பெலிஸ்தரிடத்தில் 16:4 16:4 நல்ல கவனிக்கணும், நல்ல கவனிக்கணும். ஸ்தோத்திரம். பேர் என்னது? சிம்சன். ஹல்லேலூயா. இவன் மேல பயங்கரமான பலத்த அபிஷேகம் இருந்தது. அவன் இங்க கவனிங்க, எழுதாதீங்க, எழுதுனா போச்சு, சொல்றதெல்லாம் போச்சு. ஹலோ,
16:4 நல்லா கவனிங்க, எழுதாதீங்க. ஸ்தோத்திரம். எழுதுறதுக்கு டைம் இல்ல, நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவனைப் போல அபிஷேகம் உள்ளவன் அவனுக்கு முன்னும் இல்லை, அவனுக்கு பின்னும் இல்லை. பலத்த சிங்கங்களை கூட ஒரு நாய்க்குட்டியை பிடிச்சு கிழிச்சு கொள்ளுவது போல அசுர பலன் உள்ளவனாக இந்த சிம்சோன் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன கழுதை தாடை எழும்ப வச்சு 1000 பேர் அடிச்சு கொண்டான் பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தாகம் வந்துருச்சான். ஐயோ ஆண்டவரே எனக்கு தாகமா இருக்குன்னு சொல்லி ஜெபிச்ச உடனே ஆண்டவர் ஒரு பள்ளத்தையே திறந்து விட்டாராம். அல்லேலூயா. மணிக்கு தாகம் எடுத்தா நல்ல தாகமா இருக்கும்போது எவ்வளவு தண்ணி ராஜா குடிப்பேன்? எத்தனை லிட்டர் குடிப்பேன்? நல்ல தாகம் எடுக்கும்போது எத்தனை லிட்டர் தண்ணி குடிப்பேன்? 1 லிட்டர். ஸ்தோத்திரம். நம்ம நல்ல தாகம் எடுத்தா, ரொம்ப நாக்கு வரல தாகம் எடுத்தா மினிமம் மிஞ்சி போனா எவ்வளவு தான் குடிப்போம்? 1 லிட்டர். சிம்சோனை போல கொஞ்சம் பராக்கிரமமா இருக்கிற ஆட்களுக்கு எத்தனை லிட்டர் தண்ணி தேவைப்படும்? ஒரு 10 லிட்டர் தேவைப்படுமா? இல்லைன்னா 1 குடம் தேவைப்படுமா? நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். இவன் ஜெபம் பண்ணானா, ஆண்டவரே உமது அடியான் தாகத்தினால் சாக வேண்டுமோ? 15ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 3 வசனங்களை படிக்கும் போது தேவன் அவன் சத்தத்தை கேட்டு ஒரு பள்ளத்தையே திறந்து விட்டாராம். பள்ளத்திலிருந்து ஒரு பெரிய ஆறே ஓடி வந்துச்சான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். அன்னைக்கு அவனுடைய தேவை just 10 liters of water to quench out his thirsty. அவனுடைய தாகத்தை தணிக்கிறதுக்கு அந்த பராக்கிரமனுக்கு ஒரு 5 லிட்டர் தண்ணி தேவைப்பட்டிருக்கும், ஒரு 10 லிட்டர் தண்ணி தேவைப்பட்டிருக்கும். தேவன் ஒரு பள்ளத்தையே திறந்து விட்டாராம். அல்லேலூயா. ஜெபத்தில் அவ்வளவு வல்லமை. கர்த்தருடைய நாமத்துக்கு. கையில ஒரு வல்லவனுக்கு புல்ல ஆயுதம்னு சொன்ன மாதிரி ஒரு சின்ன எலும்பு துண்டை வச்சு, கழுதையினுடைய தாடை எலும்ப வச்சு 1000 சத்துருக்களை அடிச்சானா. அவனை போல அற்புதம், அவனை போல அப்படி பலமான காரியங்களை செய்தவன் எவனுமே கிடையாது. ஆண்டவருடைய நாமத்துக்கு. தன்னை எதிர்த்து வந்த சிங்கத்தை ஒரு நாய்க்குட்டியை பிடிச்சு வாயை கிழிச்சு போடுவது போல கிழிச்சு போட்டானா. அவ்வளவு அபிஷேகம். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் எல்லாம் சொல்லுங்க இங்க மேலதான் இருந்துச்சு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அபிஷேகம் எல்லாம் எங்க இருந்துச்சு? மேல. உள்ள வேற ஒரு ஆவி. கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அபிஷேகம், அந்நிய பாஷை, குதூகலிப்பு, ஒரு உணர்வு, தேவ பிரசன்னத்தில் நடனம், இதெல்லாம் எங்க இருக்குன்னு சொன்னா anointing only rest upon the head only. Anointing of God is not even get inside the deeper parts of the heart. அபிஷேகத்தினுடைய நிறைவு இருதயத்தின் ஆழத்துக்குள்ள வரல. மேல அபிஷேகம் வந்துச்சுன்னா சிங்கத்தை பிடிச்சு கொன்றுவான். மேல அபிஷேகம் வந்துச்சுன்னா 1000 பேர் அடிச்சு கொன்றுவான். மேல அபிஷேகம் வந்துச்சுன்னா பெரிய பள்ளத்தாக்கே திறக்கிற மாதிரி பலத்த ஜெபத்தை பண்ணிடுவான். ஆனா எங்கேயாவது சேலையை பார்த்தா சோலைக்குள்ள வான்னு என்ன செஞ்சிருவான்? கூட்டிட்டு போயிடுவான். இன்னைக்கு உனக்கு மேல இருக்கிற அபிஷேகம் உள்ள வரணும். சிம்சோன் பலமான ஆளுதான். ஆனா எது ஜெயிக்க அவன் விட்டுட்டான் தெரியுமா? உலக சிநேகம் தன்னை ஜெயிக்க அவன் விட்டு விட்டான். தேவனுடைய வல்லமை அவனுக்கு நிறைவாயிருந்தது. தேவனுடைய அபிஷேகம் நிறைவாயிருந்தது. தேவனுடைய பலம் நிறைவாயிருந்தது. அவன் பார்க்கிறவங்களுக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்கினான். ஒருத்தனும் ஒண்ணு செய்ய முடியல. அவன் பேரை கேட்டாவே சத்துருக்கள் பயந்து நடுங்கினார்கள். such a greatest hero in Israel. 20 வருஷம் இஸ்ரவேலுக்கு நல்ல தலைவனாய் இருந்து பல அற்புதங்களை செய்தவன், அடையாளங்களை செய்தவன். அவனைப் போல ஒத்த அபிஷேகம் பெற்றவன் அவனுக்கு முன்னும் இல்லை, அவனுக்கு பின்னும் இல்லை. ஆனா இந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு இருந்தாலும் எது ஜெயிக்க தன்னை விட்டு விட்டுட்டான்? ஒரு பெண்ணுடைய சிநேகம். ஓகே, a love of an opposite sex. ஹல்லேலூயா. ஒரு பெண்ணுடைய சிநேகம், ஒரு ஸ்திரீயினுடைய சிநேகம் தன்னை ஜெயிக்க தன்னை விட்டு விட்டான். ஆகவே அவன் மேல் இருந்த அபிஷேகம் பாழாய் போனது. அவன் மேல் இருந்த தேவ கிருபை பாழானது. அவன் மேல் இருந்த ஆசீர்வாதம் பாழானது. அவன் மேல் இருந்த எதிரிகளை முறியடிக்கிற அந்த அதிகாரம் பாழாக்கப்பட்டு போனது. கண்கள் பிடுங்கப்பட்டவனாக நானும் என் சத்துருக்களோடு சாகட்டும் என்று சொல்லி தன்னை தானும் சாகணும்னு ஜெபம் பண்ற அளவுக்கு அவன் பரிதாபமான நிலைமைக்கு தள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம். எது உன்னை ஜெயித்திருக்கிறதோ அதுக்கு நீ அடிமையாக இருக்கிறார். எது உன்னை ஜெயிச்சிருக்கு? சிலருக்கு கண்களின் இச்சைகளிலிருந்து விடுதலை இல்லை. சிலருக்கு கோபத்திலிருந்து விடுதலை இல்லை. சிலருக்கு வாயில போடுற சாபம், நீ நாசமா தான் போவ. சர்ச்சுக்கு வருவாங்க, வந்துட்டே இருக்கும்போது என்ன சொல்லிட்டு வருவாங்க? வீட்டுக்காரரை பார்த்து நீ நாசமா தான் போவ. அப்படி வந்துட்டு இங்கே வந்துட்டு தோத்திரம் 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 சோத்திரம் ஜோத்திரம் ஜோத்திரம். இது என்ன ஆவின்னு நமக்கு ஒண்ணுமே என்ன செய்ய மாட்டேங்கி, புரிய மாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சங்கீதத்தில் சொன்னாரு, இங்கே வந்தால் 7 நாளைக்கு ஒரு தடவை இங்கே வந்து அந்நிய பாஷை பேசிட்டு வீட்டில் போய் வேற மாதிரிலாம் பேசினா கர்த்தர் அதை தாங்க மாட்டான்னு சொன்னார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எது உன்னை ஜெயிச்சிருக்குது? People are not yet completely relieved from the
ட்ரெடிஷனல் பாண்ட், பாரம்பரியமாய் தங்களை அடிமைப்படுத்தி ஆட்கொண்டு வருகிற பாரம்பரிய கட்டுகளில் இருந்து மக்கள் இன்னும் விடுதலையாக இருக்கிறாங்க. எது ஒண்ணு ஜெயிச்சிருக்குது அதுக்கு நீ அடிமை. சர்ச்சுக்கு லேட்டா வரையா, அப்ப காலதாமதம் பண்ணுகிற ஒரு ஆவி உன்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு, அது உன்னை ஜெயிச்சிருச்சு. You are a slave to the spirit that make you delay to come back to the presence of God. தேவ சமூகத்திலே ஏற்ற நேரத்தில் வந்து மகிமையை செலுத்துவதற்கு வரவிடாம ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உன்னை தடை பண்ணி தாமதம் பண்ணுகிற ஒரு ஆவி உன்னை பிடிச்சிருந்துச்சுன்னா நீ அதுக்கு அடிமை. சிம்சோன் பெரிய வல்லமையுள்ள மனிதனாக இருந்தாலும் அவன் என்ன செஞ்சிட்டான்? அவன் உலக சிநேகத்துக்கு, அந்த வேதம் என்ன சொல்லுது? தெளிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியோட சிநேகமாய் இருந்தான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரு கூட சிநேகம் வச்சிருக்கீங்க? ஹல்லேலூயா. நமக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைங்கிறதெல்லாம் கரெக்டாக பேக்கேஜ் பண்ணி தான் ஆண்டவர் அனுப்பியிருக்காரு. ஆனால் சிலர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வச்சுக்குவாங்க. என்ன ஃபிட்டிங் வச்சுக்காங்க? அவன் நீங்கள் ஒரு பைக்கை போய் ஒரு கடையில் வாங்குறீங்கன்னு சொன்னால், சார் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் என்ன வைக்கணும்? அவன் ஏற்கனவே போதுமானதாக வச்சிருப்பான். ஸ்தோத்திரம். ஒரு மிரர் வச்சிருப்பான், அது போதும். ரைட் சைடில் ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு மிரர் இருந்தால் அது போதும். பிரேக் வச்சிருப்பான், லைட் வச்சிருப்பான். இவங்க போயிட்டு எக்ஸ்ட்ரா என்னது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் என்ன வேணும்? சாரி கார்டு. பொம்பளையை கூட்டு போகும்போது அந்த சாரி போய் என்ன செஞ்சிடக்கூடாது, அதில் போய் மாட்டிடக்கூடாது. அப்புறம் லைட்டு பிரேக் அடிக்கும்போது கிக்கி கிக்கின்னு சத்தத்தோட என்ன செய்யணும்? அடிக்கணும். அப்புறம் இண்டிகேட்டர் போடும்போது கீ கீ கீன்னு ஒரு சத்தம் வர்ற மாதிரி வைக்கணும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். அப்போ உங்கள் பைக்குக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வைக்கும்போது எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் வெயிட் கூட கூட அதனுடைய என்னது அந்த மைலேஜ் என்ன செய்யும்? கம்மியாகும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸோட இருக்கிறாங்க. ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, சபைக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, சத்தியத்துக்கு பயந்து நடக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அருவருக்கிற, ஆண்டவர் விரும்பாத தேவையில்லாத உறவுகள், இல்லீகல் ரிலேஷன்ஷிப், இல்லீகல் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவர் அருவருக்கிற துன்மார்க்கத்தனங்கள், ஆண்டவர் அருவருக்கிற கபடான சில சுபாவங்கள், பாரம்பரிய சில காரியங்கள் எல்லாம் மனசுல மறைச்சு வச்சுக்குவாங்க, விட மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். ஹல்லேலூயா. பழைய காலத்துல எல்லாம் ஸ்தோத்திரம், இந்த ஓட்ட பந்தயத்தில் ஃபர்ஸ்ட்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி ட்ரைனிங் எடுப்பாங்க தெரியுமா? இன்னைக்கு சாம்பியன் ரன்னர்ஸ், உலகத்தில் அதிகம் ஓடுகிறவர்கள், சாம்பியன் ரன்னர்ஸ், உலகத்தில் அதிகம் ஓடுறவங்க, பல மைல்கள் ஓடுறவங்க, ஓட்ட பந்தயத்தில் ஜெயிக்கிறதுக்கு அவங்க எப்படி பயிற்சி எடுப்பாங்கன்னா, 2 கால்களிலும் 25 கிலோ அல்லது 30 கிலோ எடை உள்ள கல்லை கட்டி விடுவார்கள். 10 to 20 கிலோ எடையுள்ள கல்லை 2 காலில் என்ன செய்வாங்க? கெட்டிக்கிட்டு அந்த கல்லை இழுத்துக்கிட்டே அந்த கிரவுண்ட்ல என்ன செய்வாங்க? ஓடி ஓடி என்ன செய்வாங்க? பயிற்சி எடுப்பார்கள். கல்லை கட்டி 2 காலையும் கட்டிக்குவாங்க. இந்த காலில் 20 கிலோ, அந்த காலில் 20 கிலோ கல்லை கட்டி ஓடி பயிற்சி எடுப்பாங்க. பழைய காலத்தில் அந்த கிரவுண்டில் ஓடி ஓடி பயிற்சி எடுப்பாங்க. அந்த பயிற்சி எடுக்கப்படுகிற உண்மையான நாள் வரும்போது அந்த கல்லை எடுத்து போட்டுட்டு போய் என்ன செய்வாங்க? ஓட ஆரம்பிப்பார்கள். அப்போ பயிற்சி எடுக்கும்போது அவங்க கல்களில் கட்டப்பட்டிருந்த எக்ஸ்ட்ரா அந்த கல்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணப்படுகிறதுனாலே, அந்த பாரத்தோடு ஓடி ஓடி பழகினதினாலே வேகமாய் அவர்கள் ஓடுவார்கள். ஒருவேளை கர்த்தருக்குள்ள வந்திருக்கிற நாமும் கூட உலகத்தினுடைய நிறைய நம்முடைய கால்களை வச்சிருக்கிறோம். தேவையில்லாத சில உறவுகளை நம்முடைய தோள்கள் மேல நம்ம சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அருவருக்கிற பலவிதமான அசிங்கமான தேவையில்லாத அந்நிய சக்திகளை நம்ம சுமந்து இருக்கிறோம். அதெல்லாம் விட முடியாது பாஸ்டர். அதெல்லாம் காலங்காலமே எங்க அப்பங்காலம், எங்க தாத்தா காலம், எங்க பூட்டங்காலத்திலிருந்து இருக்குது. அதெல்லாம் விட முடியாது பாஸ்டர். இதெல்லாம் நிறைய சுமைகளை நம்ம வைத்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சுமைகள் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த ஃபிட்டிங்ஸை நீங்க கழற்றி விடாவிட்டால், தேவனோடு ஓடி பறந்து எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் வரும்போது இந்த எக்ஸ்ட்ரா சுமைகள் எல்லாம் உங்களை கீழ் நோக்கி தள்ளுமே ஒழிய மேலே பறக்க விடாது. சிம்சன் பெரிய ஒரு நல்ல ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனிதனாக இருந்தாலும் உலகத்தினுடைய சிநேகத்துக்கு தன்னை விற்று போட்டிருந்தான். He sold out his very life to the love of this world, and the world love conquered him, and in the final stage he prayed for himself, let me also die with his enemies. என்ன சொல்றான்? இந்த சத்துருக்களோடு நானும் சாகட்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் சாவுக்காக ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் சாகிறதுக்காக ஜெபம் பண்றீங்க? என்னைக்கா ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரே நான் செத்தா நல்லா இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த பஸ்ஸில் போயிட்டு இருக்கிற ஆண்டவரே, இந்த டிரைவருக்கு ஒரு தூக்கம் வரட்டும், அவனும் சாகட்டும். இந்த பஸ்ஸில் போகிறவங்க எல்லாம் சாகட்டும், அதில் நானும் ஒரு ஆளாக போய் சேர்ந்துடட்டும். நான் இந்த உலகத்திலேருந்து எனக்கு என்ன கிடைச்ச ஆண்டவரே? இந்த ட்ரெயினில் போயிட்டு இருக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். திடீர்னு இந்த ட்ரெயின் தடம் புரளட்டும், என் பெட்டி மாத்திரம் கீழே கலண்டு போகட்டும், எல்லாம் சாகட்டும், நானும் சாகட்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி ப்ரே பண்ணுறீங்க?
சிம்சன் அப்படிதான் பிரேயர் பண்ணான். என் ஜீவனும் இந்த பெலிஸ்தரோடு மடிய கடவுது, இந்த ஒரு விஷயம் நினைத்தருளும். அந்த ஜெபம் நல்ல ஜெபம் தான். அதுக்கப்புறம் சத்துருக்களுக்கு நாம் பழி வாங்குவதற்கு எனக்கு ஒரு விஷயம் பலனை தர, நல்ல ஜெபம் தான். அடுத்தவன் சொன்னது என்ன தெரியுமா? I also wanted to die master, நானும் சாக விரும்புகிறேன். இனி எதற்கு? அந்த நிலைமைக்கு போயிடுச்சு. தனக்கு உரிய சாவ தானே ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபிக்கிற அளவுக்கு அவன் தள்ளப்பட்டு விட்டான். ஆனா அபிஷேகம் வல்லமை வரமெல்லாம் நிறைவா இருந்தது. ஆனா உலக சிநேகத்துக்கு தன்னை விட்டு கொடுத்து விட்டான். யாருக்கு உன்னை விட்டு கொடுத்துருக்க? பிரைஸ் தி லார்ட். யாருக்கு நீ அடிமையா இருக்கிற? எது உன்னை ஆளுகை செய்கிறது? எது உன்னை கண்ட்ரோல் பண்ணுது? எது உன்னை தட்டி தட்டி நடத்துது? எது உன்னை கிளச்சு மாற பிடிச்சுக்கிட்டு கழுத்துல மூக்கணாங்கயிறு மாற, மூக்குல மூக்கணாங்கயிறு மாற எது உன்னை பிடிச்சு அடிமைப்படுத்திட்டு இருக்குது? ஆண்டவர் சொல்லுகிறார், எது உன்னை ஜெயிக்கிறதோ அதற்கு நீ அடிமை. உலகம் உன்னை ஜெயித்தால், உலகத்தினுடைய சிநேகம் உன்னை ஜெயித்தால், உலகத்தினுடைய லௌகீக மோகம் உன்னை ஜெயித்தால், ஆசை பாசங்கள் உன்னை ஜெயித்தால், இன்ப மோகங்கள் உன்னை ஜெயிக்க நீ விட்டிருந்தா நீ அதற்கு அடிமையா இருக்கிறாய். உலகத்துக்கு அடிமையா இருக்கிறவன் ஆண்டவருக்கு அடிமையா இருக்க முடியாது. A man who became a slave unto the world cannot be the slave unto God and his will. உலகத்துக்கும் உலகத்தினுடைய இச்சைகளுக்கும் உலக சிநேகத்துக்கும் அடிமையா இருக்கிறவன் தேவனுக்கு அடியானாய் இருக்க முடியாது. கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் வெறுமையும் உலகத்திலிருந்து உண்டானவைகள். உலகத்திலிருந்து உண்டானவைகள் உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. நீங்கள் உலகத்தை சிநேகித்துக் கொண்டே ஆண்டவரை சிநேகிக்க முடியாது. நீங்கள் உலகத்தோடு ஒத்துப்போய் ஆண்டவருக்கு உண்மையானவர்களா இருக்க முடியாது. நீங்கள் உலகத்துக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய முடியாது. அபிஷேகம் இருக்கலாம், பலம் இருக்கலாம், பராக்கிரமம் இருக்கலாம். Samson was greatly anointed, highly anointed. He was something a mighty valor, பயங்கரமான பராக்கிரமசாலி. ஆனா ஒரு சின்ன லூப் ஹோல் ஆயிடுச்சு, ஒரு சின்ன கசிவு, ஒரு சின்ன ஓட்டை விட்டான். சோதர ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகா இருந்தா யாரா பார்த்தாலும் விட்டுருவான். நான் உன்னை நேசிக்கிறேன் வந்துருவான். Praise the Lord, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்தமான உலகத்திலே கர்த்தர் நம்மை வைக்கவில்லை. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உன்னை ரட்சித்தார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை ரட்சித்தார், கர்த்தர் என்னை கழுவினார், கர்த்தர் என்னை பரிசுத்தமாக்கினார். சத்தியத்தினால் கர்த்தர் என்னை போஷிக்கிறார், கர்த்தர் என்னை நீதிமானாக்கினார். எல்லாம் செஞ்சுட்டு அந்த சாக்கடைக்குள்ள தான் என்ன செஞ்சிருக்காரு? நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிச்சேன், உங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே என்னை எடுத்திருந்தீங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த சாக்கடையான எந்த இடத்துல இருந்து தூக்கி எடுத்தீங்களோ, எந்த சாக்கடையிலிருந்து வெளியே கொண்டு வந்தீங்களோ, எந்த பாவத்திலிருந்து என்ன கழுவினீங்களோ, எந்த அசுத்தத்திலிருந்து எங்களை என்ன பரிசுத்தம் பண்ணீங்களோ, அதே சாக்கடையான உலகத்துக்குள்ள தான் என்ன செஞ்சிருக்கீங்க. ஏன் ஆண்டவரே எப்படி செய்றீங்க? கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே, ஞானஸ்நானம் எடுத்து அன்னைக்கே, அபிஷேகம் பெற்ற அன்னைக்கே கர்த்தர் உன்னை எடுத்துட்டு போயிருந்தாருன்னா நீ பரிசுத்தவானா, பரிசுத்தவாட்டியா, தேவ சமூகத்தை சேர்ந்து இருக்கலாம், ஜெயமுள்ள ஒரு நட்சத்திரமா இருந்திருக்கலாம். உன்னை கழுவி, உன்னை எடுத்து, உன்னை பரிசுத்தம் பண்ணி, உன்னை நீதிமானாக்கி அந்த சாக்கடை நிறைந்த அந்த அசுத்தமான உலகத்துல கொஞ்ச நாள் இருந்து வச்சுட்டு வந்திருக்காரு. ஏன் நீ எனக்கு சாட்சியாரு? Praise the Lord. இந்த சாக்கடையான உலகத்துல நான் இருந்தாலும் சாக்கடை எனக்குள்ள இல்லை. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கழுவப்பட்ட பிள்ளை. ஹல்லேலூயா. நான் சாக்கடையிலிருந்து எடுக்கப்பட்ட பன்னியா இருந்தாலும் இப்ப நான் பன்னி இல்லை, இப்ப நான் ஆட்டுக்குட்டியா இருக்கிறேன். ஒரு ஆட்டுக்கும் பன்னிக்கு என்ன தம்பி வித்தியாசம்? What is the difference between a swine and a sheep? என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் சொல்லுங்க? What is the difference? What are some difference between a swine and a sheep? ஒரு ஆடு அப்படி மேஞ்சிட்டு இருக்கும்போது தப்பி தவறி சாக்கடைக்குள்ள விழுந்துருச்சுன்னா, ஆஹா, ஓஹோ, என்ன மனமா இருக்குது, சூப்பரா இருக்குது, வெளியே தான் ரொம்ப ஹீட்டா இருக்குது, உள்ள விழுந்த தண்ணி, இந்த கருப்பு கலர் தண்ணி, ஆஹா எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குன்னு அங்கேயே கிடக்குமா? கிடக்காது. தப்பி தவறி விழுந்துருச்சுன்னா எவ்வளவு சீக்கிரமா வெளியே வரணுமோ அதற்கான முயற்சியை ஆடு தேடிக்கொண்டே இருக்கும். It will never enjoy the filthiness of this world. உலகத்தினுடைய சாக்கடையினால் வருகிற சந்தோஷத்தை, உலகத்தினுடைய சாக்கடையிலிருந்து கிடைக்கிற சுகத்தை அது அனுபவிக்க விரும்பாது. It will immediately try to come out. எவ்வளவு சீக்கிரமா வெளியே வரணும் வந்துரும். என்ன பண்ணி பார்த்தீங்களா? பண்ணி அதே போய் விழுகும், யாரும் தள்ளி விட வேண்டாம். ஆனா உள்ள விழுந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? Praise the Lord. கோயில்பட்டியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் ஆள் பார்த்தாவே எப்படி இருப்பார்? இப்படிதான் பார்க்கணும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்தாவே பயமா இருக்கும். ஸ்பர்ஜன் அவர் பேரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
தண்ணி போடுவார், நல்லா அடிப்பார். தண்ணி அடிச்சுட்டு என்ன செய்வாருன்னா ஸ்தோத்திரம் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போவார். போயிட்டு அந்த எஸ்ஐட்ட, சாரி இந்த ஸ்டேஷனை நீங்கள் எவ்வளோ விலைக்கு விற்கலான் இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னப்பா வாங்கணும்னு வந்திருக்கேன், விலைய சொல்லையா, சீக்கிரம் பத்திரம் முடிக்கணும் பாரான். ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்து என்ன செய்வாராம், அங்கே போட்டோன்னே அந்த கோயில் பெட்டியில் ஓடர் அடிச்சு அதுல போய் டேய் காவேரி ஆத்துல குளிக்க வாரீங்களாடான்னு பொத்துன்னு உள்ள விழுந்து அடிப்பாரான் நீச்சி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே நீச்சல் அடிச்சு எல்லாம் பார்த்து சிரிப்பானுங்களா, உள்ள விழுந்து பாருங்கடா மாமா, சூப்பரா இருக்குடா, நல்ல ஆழமா இருக்குடா, நம்ம கோயில்பட்டியில கூட என்னது காவேரி தாமிரபரணி ஓடுது, உள்ள விழுந்து பாருங்கடான்னு எல்லாத்தையும் எல்லாம் மேல இருந்து சிரிப்பானுங்களா. அப்படியே அந்த டிச்சுக்குள்ள விழுந்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே நீந்திரி கிடப்பாராம். அப்புறம் டயர்ட் ஆகி அப்படியே கிடப்பாராம். பண்ணி வந்து அப்படின்னு உள்ள மேயிற பண்ணி முண்டி முண்டி என்ன செஞ்சிருமா, அந்த ஓரத்துக்கு போய் தள்ளிடுமா. முழிச்ச பிறகு பார்த்தா போலீஸுக்காரங்க நிற்பாங்களா, வாடா மாப்பிள்ள குளிச்சிட்டியா, வா உனக்கு கொஞ்சம் ஒத்தனம் கொடுத்து விடுறான்னு கூப்பிட்டு போய் கேப்பையாடா இனிமேல் போலீஸ் ஸ்டேஷன் வேணும்னு சொல்லி அட்டி பிச்சு எடுத்துருவாங்களாம். அவர் இறந்தும் போனார். அப்படிப்பட்ட டிச்சுக்குள்ள இருந்த என்ன கத்தர் ரசித்து இன்னைக்கு என்ன தூக்கி வச்சிருக்காரு. ஆனால் என்ன கஷ்டம், அந்த டிச்சான உலகத்துக்குள்ள தான் கத்தர் என்ன வச்சிருக்கிறாரு. பழைய பாவங்கள் என்ன மேற்கொள்வதற்கு எப்பொழுதுமே வாய்ப்பை தேடுகிறது. ஆனாலும் பழைய பாவங்களுக்கு நான் இடம் கொடுப்பதில்லை. இந்த சாக்கடைக்குள் இருந்து என்னை தூக்கி எடுத்து என்னை கழுவி நீதிமானாக்கி உடனே கத்தர் என்ன பரலோகத்துக்கு கொண்டு போல, அதே துஷ்ட உலகத்துல, அசுத்த உலகத்துல, அநித்தியமான உலகத்துல, அற்பமான உலகத்துல, அருவருப்பான உலகத்துல அங்கதான் கத்தரை விட்டுட்டு போயிருக்காரு. என்னுடைய சாட்சியா நின்று கொஞ்ச நாள் சத்தியத்துக்காக வாழ்ந்துவான்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்ப நம்ம அந்த உலகத்துல தான் இருக்கோம். எனி டைம் the old grip may come and grip over us. நம்மை விட்டு போன பழைய சுபாவங்கள், நம்மை விட்டு போன பழைய பாவங்கள், நம்மை விட்டு போன பழைய துஷ்டத்தனங்கள் எந்த நேரத்திலும் நம்மை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நாம் எவ்வளவு கவனமாய் ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிம்சன் விட்டான், லூஸ் விட்டான், லைஃபை விட்டான். அபிஷேகம் போச்சு, வல்லமை போச்சு, பராக்கிரமம் போச்சு, மகிமை போச்சு. கடைசியா வாழ்ந்து ஜெபம் பண்றான், என் உயிரும் என் சத்துருக்களோடு சாக கடவுது. லைஃபை வெறுத்துட்டான். இனி எதுக்கு ஒன்று மகிமை எனக்கு, இனி எதுக்கு எனக்கு கிருபை, இனி எதுக்கு எனக்கு தயவு, இனி எதுக்கு எனக்கு வல்லமை, இனி எதுக்கு எனக்கு அபிஷேகம். லார்ட் ஐ லாஸ்ட் எவ்ரிதிங், லெட் மீ ஆல்சோ டை வித் திஸ் பீப்பிள். நானும் சாகட்டும். ஸ்தோத்திரம். எனக்கு நிறைய பேர் ஆண்டவரால் கழுவப்பட்டும், ஆண்டவருடைய மகிமையை உணர்ந்தும், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாழ்ந்திருந்தும், ஆண்டவருடைய கிருபையில பரிபூரணமாய் நிலைத்திருந்தும், ஆண்டவருடைய தரிசனங்களை கண்டும் மனப்பூர்வமாக லௌகிக காரியங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்ததினாலே இன்னைக்கு அழுதுட்டு இருக்காங்க. செத்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே, செத்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே, செத்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே. They don't want to live, they want to die. Praise the Lord. உலக சிநேகம் அவனை மேற்கொண்டது. ரெண்டாவது பார்க்கலாம், தாவீதை குறித்து நாம் படிக்கும்போது 2 சாமுவேல் 11 அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் சீக்கிரம் படிங்க. ஒரு 10 நிமிஷம் நான் முடிக்கிறேன், 5 நிமிஷம் படிக்கிறேன். 2 சாமுவேல் 11, 2, 3. 2 Samuel chapter 11 verse 2 and 3. யாரா இருந்துட்டு போற, உனக்கு என்ன? நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? நீ அழகா இருந்தா எனக்கு என்ன? மேல மொட்டை மாடியில் போய் தூங்கிட்டு சாயங்காலம் மொட்டை மாடியில் போய் லாத்திக்கிட்டு இருந்தாராம் தாவீது. அங்க வசனத்தில் போட்டிருக்கு, ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற காலத்திலே, ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற போது, தேசம் யுத்தத்தில் இருக்கிற போது, தேசத்தின் யுத்தத்தில் முன்னின்று தேசத்தின் யுத்தத்தை நடத்த வேண்டிய கமாண்டர், தளபதி, யுத்த தலைவனாகிய தாவீது யுத்தத்துக்கு போகாம மக்களை யுத்தம் பண்ண விட்டுட்டு மேல மாடியில் போய் அப்படியே வாக்கடிச்சிட்டு இருந்தானா. அப்ப ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை அவ எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க. பாத்ரூம் இல்லாமையா நீ வெளியே வந்து குளிச்ச? உன் புருஷன் உரியா ஒரு நல்ல யுத்த வீரன் இல்லையா? அவன் ஒரு பராக்கிரமசாலின்னு போட்டிருக்கு, அவன் கமாண்டர்னு போட்டிருக்கு, ஒரு பராக்கிரமசாலின்னு அவனை பத்தி போட்டிருக்கு. உன் புருஷன் வீட்டுக்குள்ள உனக்கு ஒரு பாத்ரூமா கட்டி வைக்க விட்டான். கரெக்டா ராஜா அரண்மனையில உலாவுகிற நேரத்தில் வெளியே வந்து அவ குடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் இங்கிருந்து பார்த்தோன்னா வெகு சகந்திரவதியா இருக்கான்னு கண்ட உடனே யாருன்னு விசாரிக்க ஆள் அனுப்பி அவளை கூட்டு வந்து அவளோட தப்பா பண்ணிட்டான். வேதம் சொல்லுகிறது, இது நிமித்தம் பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும்.
5 நிமிஷ மாம்ச இன்பத்துக்காக இவ்வளவு ஒரு 17 வயதுல ஒரு பெரிய ராட்சத எதிரியை அடிச்சு இஸ்ரவேலை பின்னால திரும்பி பார்க்க வச்சவன் யார்? அது தாவீது. யார் அந்த தாவீது? ஈசாயினுடைய மகன். அவனுடைய வயது 17. அந்த சின்ன பையனா இவ்வளவு பெரிய கோலியாத்தை அடிச்சான். அப்ப அவன் பெரிய ராஜ யுக்தி உள்ளவன். அவனை மதிக்கணும், அவனை ராஜாவாக்கணும்னு உலகமே திரும்பி பார்க்குது. He attracted the whole world of Israel in a single day, by the single war, by the single battle. ஒரு நாள் யுத்தத்திலே ஒரு சிறிய கூழாங்கல்லை கொண்டு ஒரு ராட்சத எதிரியை மடங்கடித்து தன்னையும் தன் பேரையும் நிலைநாட்டிக் கொண்டவன் இந்த தாவீது. அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி. ஆண்டவர் அவனை பார்த்து செல்லமா சொன்னாரு, என் இருதயத்துக்கு ரொம்ப பிடிச்சவன்டா அவன். அல்லேலூயா. He is the man after my own heart. என் இருதயத்துக்கு ரொம்ப பிடிச்சவன். இவனை விட்டுட்டு என்னால் இருக்க முடியல, இவனை விட்டுட்டு என்னால் தூங்க முடியல, இவனை விட்டால் ஒன்றும் செய்ய முடியல, இவன் கூட இருக்கணும்னு தோணுதுன்னு சொல்லி அவன் ஆண்டவர் பின் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார். அதான் 139 சங்கீதத்தில், நடந்தாலும் படுத்திருந்தாலும் நீர் என்னை, ஆகாயத்தில் செட்டைகளை அடித்து பறந்தால் அங்கே நீர், பாதாளத்திலே படுக்கைப்பட்டாலும் அங்கே நீர், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே போவேன், பூமியின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கே நீர். எங்க போனாலும் அவனை விரட்டிக்கிட்டே இருக்கார் ஆண்டவர். வேண்டாம் வேண்டாம் ஓடினாலும் கர்த்தர் நீ வேணும் வேணும்னு பின்னாலே ஓடுறார். என்ன விட்டுரு ஆண்டவரே, என்ன விட்டுரு ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, நான் கொஞ்சம் சாதாரணமான மனுஷனா ஜீவிக்கிட்டது ஆண்டவர் விட்டுட்டு போனாலும் still the Lord follow vigorously. தேவன் அவனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். பாதாளத்தில் போனா அங்க போறாரு, வானத்தில் சட்டை அடிச்சு பிறந்த அங்க போறாரு, கடலின் ஆழத்துக்குள்ள போனா அங்க போறாரு, பூமியின் கடைசி எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாம் அங்கேயும் அவருடைய சமூகம் இருக்குது. விட்டாம விரட்டுறாரு. என்ன அவனை விட்டு பிரிய முடியல. அந்த அளவு கர்த்தருடைய இருதயத்தில் இடம் பிடித்தான். அவ்வளவு ஒரு உத்தமன். அவன் சேர அயோக்கியமான காரியத்தை பார்த்தீங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், இந்த உலகம் மனுஷர் செய்கிற பாவத்தை விட அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், தரிசனம் கண்டேன், சொப்பனம் கண்டேன்னு சொல்றாங்க ஆட்கள் பார்த்தீங்களா? கேவலமான பாவத்தை செய்து விடுவார்கள். Christians are the most wicked sinners in the world. They can do any willful sin rather than the people of the world, rather than the pagans, rather than the people who never knew about God. தேவனை அறியாத புறஜாதி மார்க்கத்தார்கள் கூட தங்கள் மனசாட்சிக்கு பயந்திருக்கிற பாவங்களை துணிகரமா செய்றவங்க யாருன்னா கிறிஸ்டியன்ஸ். துணிகரமான பொய் கிறிஸ்டியன்ஸ், துணிகரமான பாதகம் கிறிஸ்டியன்ஸ். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லப்பட்ட ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு ராட்சத எதிரியை மடங்கடித்த தாவீது செய்யத்தகாத செயலை fraction of secondல செஞ்சு முடிச்சான். செஞ்சு முடிச்சுட்டு 1 வருஷம் அவன் பாட்டுக்கு இருந்தானா. சோதர எத்தனை வருஷம்? 1 வருஷம். அடே இப்படி ஒருத்திய கெடுத்துட்டமே, அவனுடைய புருஷனை அழிச்சிட்டமே, அவனை யுத்தத்தில் நிக்க வச்சு கொன்னுட்டமே, ஒரு உணர்வு இல்லை. அது மாதிரி சங்கீதம் பாடுறான், ஜெபிக்கிறான், ஆலயத்துக்கு போறான், துதிக்கிறான், எல்லாம் பண்றான், ஒரு உணர்வு இல்லை. ஏய், வாட் a great wickedness I have done. எவ்வளவு பெரிய பாதகத்தை நான் செஞ்சிருக்கிறேன். ஐயோ, ஒரு அண்ணியினுடைய மனைவியை நான் எடுத்திருக்கிறேனே. ஐயோ, அவனை ஒரு நல்ல யுத்த வீரன் கையிலேயே மரண பத்திரத்தை எழுதி அவனை சரியான யுத்தத்தில் நிக்க வச்சு அவனை கொண்டிருக்கிறேனே, கொலை செஞ்சிருக்கிறேனே. இச்சிக்க கூடாதுன்னு சொன்னாரே, இச்சிச்சனே. ஹalleluya. கொலை செய்ய கூடாதுனாரே, கொலை செஞ்சிட்டனே. எல்லாம் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் கூட உணர்வு இல்லாம 1 இயர் அப்படியே வந்து ஜெபம் பண்றானா. அவன் பாட்டுக்கு சங்கீதம் பாடிக்கிட்டு, அவன் பாட்டுக்கு துதிச்சுக்கிட்டு, அவன் பாட்டுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானா. சோத்திரம். உணர்வே இல்லாம இருந்தனால தான் 1 வருஷம் கழிச்சு கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசி, எங்க கவனி, நாத்தான் தீர்க்கதரிசி என்ன செஞ்சாராம்? உணர்த்தும்படி. இன்னைக்கு நிறைய பேருக்கு உணர்வே இல்லை. என்ன செஞ்சுட்டு வந்திருக்கான்? உணர்வே இல்லை. என்ன பண்ண? உணர்வே இல்லை. போன வாரத்தில் எப்படி பேசணும்? உணர்வே இல்லை. எப்படி எல்லாம் சண்டை போட்டான்? உணர்வு இல்லை. எப்படிப்பட்ட கெட்ட வார்த்தைகள் பேசலாம்? உணர்வே இல்லை. ஆண்டவரை துதிக்க வாயில எப்படிப்பட்ட சாபத்தையெல்லாம் பேசணும்? ஒரு உணர்வு இல்லை. ஒன்றும் செய்யாத மாதிரி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு துதிச்சுக்கிட்டு கை அப்படியே மேலே பார்த்துக்கிட்டு ஒரு நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு அந்த கையிலேயே பரிசுத்த அப்பத்தையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு சீக்கிரமாக செத்து போகிறதுக்கு வழி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய மனுஷனுக்கு என்னல்ல, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்ன தாவீதுக்கு அந்த சென்ஸ் போயிருச்சுங்க. இந்த வார்னிங் அலர்ட், உள்ள இருந்து எச்சரிக்கிற மனசாட்சி போயிருச்சு. என்ன ஒரு பொம்பளைய விட மாட்டான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்போ நான் பொண்ணு பார்க்க, என் ஒய்ஃபை பொண்ணு பார்க்க போகிறேன். என் மாமனார் சொல்கிறாரு, டே நீ என்ன செய்யணும்னா, எனக்கு இத்தனை சத்துருக்கள் இருக்காங்க, அவங்களையெல்லாம் கொன்று அவங்களுடைய பெருவிரலை கொண்டு வந்தால் தான் என் பொண்ணை கொடுப்பேன்னா நான் போய் பொண்ணை கட்டுவேனா? தம்பி, நல்லது தம்பி, எனக்கு ஒரு 200 எதிரிகள் இந்த பட்டணத்தில் இருக்காங்க தம்பி, அவங்கள கொண்டு அவங்க கையினுடைய பெருவிரலை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தா தான் நினச்சிவேன் என் பொண்ணை கொடுப்பேன்னு நான் கட்டுவேனா?
சவுலு தாவீதை விழப்பண்ணனே சவுலு வகை தேடுறான். என் மகளை உனக்கு நான் தரணும்னா 200 பெலிஸ்தரை கொண்டு அவங்களுடைய மாம்சத்தின் நுனித்தோலை கொண்டு வந்தா தான் தருவேன். கொல்லனுடனே வகை தேடுறான். சத்துருக்களுடைய கையில தாவீது விழனோடு வகை தேடிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட மாமனாருக்கு அவன் போய் மருமகன் ஆகிறான்னா எவ்வளவு பொம்பளை பைத்தியம் பாருங்க அவன். What a wicked, crazy people, crazy man about the women. எவ்வளவு ஒரு பொம்பளை பொறுக்கி பாருங்க. மாமனார் சொல்றான் இவனை க்ளோஸ் பண்ணிடணும். எப்படி க்ளோஸ் பண்றது? பெலிஸ்தியர்கள் இவனை வளைக்க தேடிட்டு இருக்காங்க. நம்ம பெரிய தலைவனை இவன் தாண்டா கொண்டான், இவனை க்ளோஸ் பண்ணணும் வகை தேடுறாங்க. அவங்க கையில இவனை விழ வைக்கணும்னு சொல்லிட்டு என் பிள்ளை உனக்கு நான் கட்டித்தரேன், எனக்கு பரிசமா நீ என்ன செய்யணும்னா 200 பெலிஸ்தருடைய மாம்சத்தை கொண்டு அவங்களுடைய சிறுநீரத்தினுடைய நுனித்தோலை கொண்டு வந்தா தான் தருவன்னு சொன்னோன்னு அவன் போறான். அந்த அளவு பாருங்க இந்த லவ். சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. அந்த அளவு உயிரை கூட பணைய வச்சு போறான். மீகா மேல அவ்வளவு லவ். செத்த சிலுவையினுடைய சிநேகத்துக்கு கொண்ட ஒப்பு கொடுக்காம உலகத்தினுடைய சிநேகத்துக்கு கொண்ட விட்டு கொடுப்பேனா? செத்த அவனை அழிக்கிறதுக்கே மாமனார் வகை தேடுறான். அவனுக்கே மறுமணம் ஆகிறதுக்கு இவன் சம்மதிக்கிறான்னா லவ். அண்ட் மீகா மேல அவ்வளவு லவ். கடைசி அவளையும் இழந்தான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பெண் மோகம் அவ்வளவு பயங்கரம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கவனமா இருக்கணும். மேல அபிஷேகம் இருக்குது, எதிரிகளை கொல்லுகிற வல்லமை இருக்கிறது, சங்கீதம் பாடுகிற ஞானம் இருக்கிறது, தேவனை தேடுகிற பலத்த அபிஷேகம், பல பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆனாலும் மாம்ச சிற்றின்பங்களிலே விடுதலை இல்லை. No deliverance and the lust of the flesh. விடுதலை இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த என்ன சொல்றது, I am sorry to say, you must keep a discipline, a diet on this kind of feelings and emotions. சும்மா அதுல உட்கார்ந்து இருந்தா அவ்வளவுதான். செத்தடா தாவீது நீயே, பட்டயம் தாண்டா வரும் வீட்டுக்கு. நல்ல மனுஷங்க, நல்ல அபிஷேகங்க, நல்ல வல்லமைங்க, நல்ல கிருபைங்க, நல்ல ஆராதிக்கிற அபிஷேகம். ஆனாலும் இந்த பாலியல் சம்பந்தமான இன்பங்களிலே, மாம்ச சிற்றின்பங்களிலே தன்னை விட்டு கொடுத்து விட்டான். மாம்ச சிற்றின்பம் அவனை தோற்கடித்து போட்டது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இருக்கீங்களா? இருக்கீங்களா? இருந்தா இன்னைக்கு உன்னை சரிப்படுத்திக்கோ. அடுத்து பாருங்க ஸ்தோத்திரம், இன்னொரு மனுஷனை பத்தி பார்க்கிறோம். யூதாசை பத்தி நம்ம பார்க்கும்போது ஸ்தோத்திரம், யோவான் 13 அதிகாரம் 29 வசனத்துல பொருளாசைக்கு தன்னை விட்டு விட்டான். John chapter 13 verse 29, Judas Iscariot, even though he was a disciple, he was the man empowered by the apostleship, he was the man given the special gift, extraordinary calling, driving out the demons, healing the sick people, doing wonders. Oh, the builder of God's kingdom. Still he is not yet repented from the greediness. பொருளாசையிலிருந்து அவனுக்கு விடுதலை இல்லை. பணம் பணம் பணம், எதை கொடுத்தாலும் பணம், என்ன கிடைச்சாலும் அவன் கையில் என்ன கொடுத்தாலும் பணம் ஆக்கிடுவான். யூதாஸ் கையில் போய் எதை கொடுத்தாலும் என்னவா மாற்றிடுவான்? உங்க மூக்கை லேசா அப்படி அறுத்துட்டு போய் கொடுத்தீங்கன்னா அதை கூட என்ன செஞ்சிருவான்? பெயிண்ட் அடிச்சு என்ன செஞ்சிருவான்? பணமா மாற்றிடும். உங்கள் காதை ஒரு காதை அறுத்துட்டு போய் ஜூடஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்டீல் வர்ணம் பூசி தங்க மூலம் பூசி கோல்டு கவரிங் பண்ணி என்ன செஞ்சிருவான்? தங்க காது. நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணால் இதை ஓட்ட வச்சு அதை கூட விற்றுருவான். அவன் கையில் எது இருந்தாலும் என்ன செஞ்சிருவான்? பணமா மாத்திடுவான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த பணம் தான் ஒரு நாள் இவனை பிணமாக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா இருந்தது ஆண்டவரோட செய்தது ஊழியம், இருந்தது அப்போஸ்தல அபிஷேகம், அவன் மேல் இருந்தது கிருபை வரங்கள், பிசாசை துரத்துகிற வல்லமை, அற்புத அடையாளங்களை செய்கிற சக்தி எல்லாம் மேல இருந்தாலும் உள்ளத்துல சரியான மனம் திரும்புதல் இல்லை. பொருளாசை என்கிற பொல்லாத பேய்க்கு தன்னை விட்டு விட்டான். அது அவனை ஜெயித்து விட்டது. அவன் அதற்கு அடிமையானான். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி எப்படி செத்தான் போட்டிருக்கு பைபிள்ல? ரைட், சோத்ரா. கொஞ்சம் ஆண்டுகிட்டு ஒருத்தன் செத்துருக்கான். அப்படியே ஃபேனில் மாட்டி அப்படி தூக்கில் தொங்குறான். கயிறு அருந்து விழுந்துருச்சு. எப்படி விழுவான்? எப்படி விழுவான்? இப்படித்தானே தொங்கிட்டு இருக்கான். தொங்கி பார்த்துருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 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 ஆள் கல்யாணத்துக்கு போயிட்டு இந்த மத்தல் அடிக்கிறவன், அந்த தாளம் அடிக்கிறவன் கல்யாணத்துக்கு போயிட்டு அந்த கல்யாண ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அவன் என்ன செய்யறான்? வந்துக்கிட்டு இருக்கான். ஒரு பொம்பளை அங்கே வந்து ஒரு மரத்தில் அப்படியே நின்று இப்படி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான்.
அவன் என்னம்மா ரொம்ப நேரமிக்க, தற்கொலை பண்ணணும்னு வந்தேன், எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, யாராவது சொல்லி தந்தா நல்லா இருக்குமே. இதுதானாக்கும் சிம்பிள்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட்டியிருந்த வேஷ்டியை கட்டி தன்னுடைய கழுத்தில் மாட்டி அந்த மத்தளத்துக்கு மேலே ஏறி அந்த இதில் கட்டிக்கிட்டு அவன் சொன்னானா, நான் காலை மடக்கும் போது மத்தளத்தை நீ என்ன செஞ்சிடணும், தள்ளி விட்டுறணும், அப்படி தான் தற்கொலை பண்ணுறேன்னு சொன்னானா, காட்டுறானா. அவன் என்ன செஞ்சானா, சரி காட்டுங்கன்னு சொன்னான். அவன் அந்த மாதிரி இறங்கிட்டு என்ன செஞ்சான், ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த அவன் கட்டிட்டு வந்த வேஷ்டி எடுத்து கழுத்தில் கட்டி அந்த மரத்தில் மாட்டி அந்த மத்தளத்து மேலே ஏறி நின்று மரத்தில் மாட்டிட்டு காலை மடக்கணும். அவன் தள்ளி விட்டான். என்னாகும், தள்ளி விட்டு அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் கையெல்லாம் போட்டு அந்த கழுத்து இருக்க வலி தாங்க முடியாமல் தொடையெல்லாம் போட்டு பரண்டி துடிச்சு அவன் பார்த்தா, ஐயோ தற்கொலை பண்ணணும்னா இவ்வளோ கஷ்டம் இருக்குதா, நமக்கு வேண்டான்னு போயிட்டானா, அவன் செத்தை போனானா. வேதம் சொல்லுகிறது, தலைகீழாக விழுந்து குடல் சரிந்து. எப்படி தலைகளை விழுந்தான், நேரத்தான விழுகணும், கயிறந்தா அல்லது மல்லாக்கத்தான விழுகணும், தலைகள் எப்படி விழுந்தான்? பைபிள் இஸ் சோ கிளியர். ஹல்லேலூயா. எங்களிடத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். இயேசுவை பிடிக்க வழிகாட்டின யூதாஸ் என்ன செஞ்சான், நாண்டு கொண்டு செத்தான், தலைகளை விழுந்தான் போட்டிருக்கு. அப்ப தலைகளையா தூங்கினான்? கயிறு அந்திருந்தாலும் எப்படி விழணும், இப்படித்தானே விழணும், இல்லாட்டா குப்புறத்தானே விழணும், மூக்கு நெஞ்சு நெத்தி தான் அடிபட்டு இருக்கணும். தலைகீழ விழுந்து குடல் வழியை வந்து செத்தானா. என்ன ஒரு டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு தேவனுடைய மனிதன் எழுதுகிறார். அவன் தூக்குல ஏறின உடனே பிசாசு அந்த கயிறு அத்து வானத்துக்கு மேல தூக்கிட்டு போயிட்டான். அந்த கயிறோட பிசாச யூதாஸ் நினைச்சிட்டான, பிசாசு வானத்துக்கு மேல உயரத்துல தூக்கிட்டு போய் தலைகீழ தூக்கி வீசிட்டான். ஹல்லேலூயா. எது உன்னை ஜெயிக்குது கர்த்தருடைய பிள்ளைய? பொருளாசையா, உலக சிநேகமா, மாம்ச சிற்றின்பமா? இன்னொரு மனுஷனை குறித்து உங்களுக்கு நான் சொல்றேன். ஹல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை எனக்காக கொண்டு வந்து நான் குறிக்கிற இடத்துல அவனுக்கு எனக்காக பலி செலுத்து. வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 22:10 ஈசாக்கை கட்டி பலிபீடத்திலே தூக்கி வைத்து அவனை கொல்லுவதற்கு கத்தியை என்ன போட்டிருக்கு? கத்தியை. அப்ப ஈசாக்கு அவனை என்ன செய்யல, மேற்கொள்ள முடியல. தேவ சிநேகம் அவனை மேற்கொண்டது. Abraham was conquered by the love of God. அவனை அழைத்த ஆண்டவருடைய சிநேகம் அவனை ஜெயித்து இருந்தது. He never gave up himself to anything, the forces of this world. உலகத்தினுடைய எதற்கும் தன்னை விட்டு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. எது அவனை ஜெயிச்சிச்சு? ஆண்டவருடைய சிநேகம். ஆண்டவருக்கு எதையும் செய்வான். ஆண்டவரோட பெருசு எதுவுமே என் வாழ்க்கையில் கிடையாது. Nothing is so greater than God. என்னை அழைத்த ஆண்டவரோட எதுவுமே எனக்கு பெருசு கிடையாது. என்னை அழைத்த கர்த்தரோட எதுவுமே எனக்கு பெருசு கிடையாது. தேவ சிநேகம் அவனை ஜெயித்திருந்தது. அந்த சிநேகத்துக்காக எதையும் சமாதி கட்டவன் ஆக்கிரதையா இருந்தான். பிரைஸ் தி லார்ட். பரலோகத்தில் ஒரு டிஸ்கஷன் போச்சான், என்னதான் பண்ணுவான்னு பார்க்கலான்னு. பிள்ளையை பழி விடுறானா அல்லது பிள்ளைக்காக ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறானான்னு சொல்லி பரலோகத்தில் தேவ தூதர்களுக்கு மத்தியில் பிதா குமாரனுக்கு மத்தியில் ஒரு பெரிய டிஸ்கஷனே நடந்துச்சான். நல்லா கவனிங்க. இவன் கூட்டு போக வரைக்கும் சோத்திரம் 3 நாள் பிரயாண தூரமா அந்த பலிபீடம். எத்தனை நாள்? நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு பலிபீடம் கட்டி உன் பையனை போட்டு தள்ளிடுறான்னா காலையில் எழுந்திரிச்சு வேகமாக வீட்டு பக்கத்துலேயே டென்ட் பக்கத்துலேயே ஒரு பலிபீடம் கட்டி உடைச்சிருவான். ஆனால் எத்தனை நாள் நடக்க விடுறாரு? என்னதான் யோசிக்கிறான், மனசுல என்னதான் வருது, என்னதான் சிந்திக்கிறான், அவன் நினைவு எப்படித்தான் போகுதுன்னு சொல்லி அவனுடைய உள்ளான இருதயங்களை நினைவுகளை ஆராய்வதற்காக தேவன் 3 நாள் அவனை நடக்க விட்டார். என்னதான் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பலிபீடத்துல போய் கத்தி எடுத்து ஓங்கும் போதுதான் சத்தம் போட்டாரா, தூதர்களை பார்த்து இறங்கிருங்கடா, கொன்றுவாண்டா, குதிச்சிருங்கடா பலிபீடத்துக்கு சொல்லி தூதர்கள் அனுப்புனாராம் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. விட்டா க்ளோஸ் பண்ணிடுவாண்டா, போட்டுருவாண்டா, தேவன் தூதர்களை தள்ளிவிட வேண்டிய தூதர்கள் வந்து ஆபிரகாமை தடுக்க வேண்டியதா இருந்தது. அவ்வளவு தூரம் ஆண்டவர் மேல ஒரு வைராக்கியம், தேவ சிநேகம் அவனை ஜெயித்தது. உங்களை தேவ சிநேகம் ஜெயிச்சிருக்கா? Are you conquered by the love of God so that you can do anything for God? ஆண்டவருக்கு எதையும் செய்யக்கூடிய வைராக்கியம் உள்ளவர்களாய் நீங்கள் மாறத்தக்க அளவுக்கு ஆண்டவருடைய அநாதி சிநேகம் உங்களை ஜெயித்திருக்கிறதா? ஆபிரகாம் தேவ சிநேகத்தால் மேற்கொள்ளப்பட்டிருந்தான். ஆபிரகாம் தேவ சிநேகத்தால் ஜெயிக்கப்பட்டிருந்தான். ஆபிரகாம் தேவ சிநேகத்துக்கு அடிமையா இருந்தான். பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? தூக்கம் வருதா? பிரைஸ் தி லார்ட். சில நாய்கள் காலையில் 8:30 தான் எந்திரிக்கிறது 8:30. அவங்கெல்லாம் என்ன சொல்றது, நாய்கள் தான்
அதிகாலை 4:30 மணிக்கு மேல எவ்வளவு பெட்ல நீ எழுந்து எந்திரிக்கலைன்னா நீ நாய், சுகமா தூங்குற நாய். நாய்களுக்கு தேவன் தரிசனமாவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அதிகாலமே எழுந்து தன் வீட்டு காரியம் எப்படி இருக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறவள் குணசாலியான ஸ்திரீ. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சூரியனுடைய வெளிச்சம் வீட்டுக்கு வாசலுக்குள்ள வர்றதுக்கு முன்னால நீ எழும்பணும். ஹட்சன் டைலர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மிஷனரி சீனா தேசத்துல அவரை குறித்து சரித்திரம் எழுதுறாங்க. சூரியன் அவருடைய முழங்காலை பார்க்காமல் சீனா தேசத்தின் மேல் உதிக்காது. என்னது? எப்படி? சீன தேசத்தின் மேல் உதிக்கிற சூரியன் முதல்ல யாரைத்தான் பார்க்குமா? ஹட்சன் டெய்லருடைய முழங்காலை பார்க்காமல் சீன தேசத்தில் சூரியன் உதிக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சூரியனுடைய வெளிச்சம் வருவதற்கு முன்பாகவே ஹட்சன் டெய்லர் என்ன செஞ்சிருவார்? கர்த்தருடைய சமூகத்தில் காலையில் என்ன செஞ்சிருவாரா? காத்திருப்பாராம். ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து ஈசாக்கை விரட்டிட்டு போனான்னு போட்டிருக்கு பைபிள்ல. அந்த ஏர்லி டான் பிரேக், வெளிச்சம் வர்றதுக்கு முன்னால ஈசாக்கை தூக்கிட்டு போயிட்டால் போட்டிருக்குது. அதிகாலமே கர்த்தருக்கு ஓடி போய் நம்ம பலியை செலுத்தணும். தன் சொந்த மகனையே பலிபீடத்திலே வச்சு சந்து சந்தா துண்டித்து போடுற அளவுக்கு ஆபிரகாமினுடைய இருதயம் முழுவதும் தேவ சிநேகம் நிரம்பி இருந்தது. கைதட்டுவீங்களா? இந்த சிநேகம் நமக்கு வேண்டாமா? கல்வாரி சிநேகம் நம்மை நிரப்ப வேண்டாமா? The love of God fully filled him and the love of God fully conquered him. தேவ சிநேகம் அவனை ஜெயித்திருந்தது. And he was a slave, a bond slave to the love of God. ஹல்லேலூயா. எது உங்களை ஜெயிச்சிருக்கு? எதுக்கு நீங்க அடிமையா இருக்கீங்க? ஃபைனல். இன்னொரு மனுஷனை பத்தி கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு. கலாத்தியர் 6:14, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். அவர் சொல்றார், சிலுவை என்னை ஜெயித்து விட்டது. ஹல்லேலூயா. சிலுவையின் சிநேகம், the love of the cross defeated me. The love of the cross took the victory over me. The love of the cross conquered me. சிலுவையின் சிநேகம் என்னை ஜெயித்து விட்டது. And I became a slave to the love of the cross. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே காண்பித்த சிநேகத்துக்கு நான் அடிமையாகி விட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய சிநேகம் என்னை ஜெயித்தது. The cross and its love overcame me. பவுல் சாதாரண ஆள் இல்லைங்க. 2 மொழியில புலமை பெற்றவர். Is a Greek and Hebrew speaking Jew. கிரேக்க மொழியையும் எபிரேய மொழியையும் நன்றாக கற்றுத் தேர்ந்த ஒரு புலமை பெற்ற மனிதன் பவுல். அந்த காலத்திலே பல்கலைக்கழகங்கள் நடத்தி கொண்டிருந்த கமாலியேல் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதான கல்லூரி முதல்வனுடைய பாதங்களில் இருந்து படித்த ஒரு பெரிய வெற்றிமான் இந்த பவுல். பவுலினுடைய பர்சனல் பேங்க் அக்கவுண்ட் அந்த காலத்திலே 7 கோடி ரூபாயாம். பவுலுக்கு எவ்வளவு அக்கவுண்ட் பேலன்ஸா? 7 crores. அந்த காலத்துல 7 crores இன்னைக்கு 70 கோடி மில்லியன் டாலர்ஸ். அவ்வளவு பணம். ஹல்லேலூயா. பவுல் ஒரு யூதனாக இருந்தார், அதே சமயம் ஒரு ரோம குடியுரிமை பெற்ற மனுஷனாக இருந்தார். அவ்வளவு பெரிய மனிதன், அவ்வளவு புலமை பெற்ற மனிதன், அவ்வளவு வித்துவான், அவ்வளவு படிப்பாளி, அவ்வளவு மொழி பற்றுள்ளவன், அவ்வளவு வேதத்தில் சொல்லும் போது பிரமாணங்களை கற்றி தேறினவன், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் சொல்லி எழுதுகிறார். அவ்வளோ பயங்கரமான மனுஷன், அவ்வளோ கோடீஸ்வரன். அவர் சொல்றாரு, என் இயேசுவை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்று. I consider every my gain as a dust and garbage. 7 கோடியை விட்டுட்டு வந்தாச்சு, படிப்பை விட்டுட்டு வந்தாச்சு, பட்டத்தை விட்டுட்டு வந்தாச்சு. சான்கரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய யூத சங்கத்தில் பிரபலமான ஒரு ஆள். அவர் தான் முக்கியமான தீர்மானங்களை எடுக்கக்கூடிய ஒரு செக்ரட்டரி. அவ்வளோ பெரிய ஆளு. எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் சொல்றாரு, the love of the cross took its victory aboundly over me. சிலுவையின் அன்பு என்னை ஜெயித்து விட்டது. And I became a slave to the love of the cross. சிலுவையில் வெளிப்படுத்தப்பட்ட அன்புக்கு நான் அடிமையானேன். ஸ்தோத்திரம். பக்கத்தில் உங்களை பார்த்து கேளுங்க, எது உங்களை ஜெயிச்சிருக்கு? நீங்க எதுக்கு அடிமையா இருக்கீங்க? கேளுங்க பார்க்கலாம். எது உன்னை ஜெயிச்சிருக்கு? நீ எதுக்கு அடிமையா இருக்கிற? கேளு. ஸ்தோத்திரம். கையை பிடிச்சு கேளு, எது உன்னை ஜெயிச்சிருக்கு?
நீ எதுக்கு அடிமையா இருக்கிற? ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இப்படி வச்சுக்க கையா அப்படி வச்சுட்டு, ஏய் எது உன்னை ஜெயிச்சிருக்கு? நீ எதுக்கு அடிமையா இருக்கிற? சிலரை புருஷன் ஜெயிச்சிருவாங்க, சிலரை பொண்டாட்டி ஜெயிச்சிருவா, சிலரை பிள்ளைகள் ஜெயிச்சிருவாங்க. சுத்திட்டு தாவணியை பிடிச்சி சுத்திக்கிட்டே வருவான் பாஸ்டர். அவன் இல்லாம இருக்கவே முடியாது. நாளைக்கு பொண்டாட்டி வரட்டும் பார்ப்போம், தாவணியை பிடிக்கானா தலையை பிடிக்கானா. எது உன்னை ஜெயிச்சிருக்கு? Which force took its victory over you? Up to which force you are a slave? எதுக்கு நீ அடிமையா இருக்கிற? எது உன்னை ஆளுகை செய்கிறது? ஆபிரகாம் சொல்லுவார், ஏண்டா உன் சொந்த மகனையே கொல்லுவதற்கு அவ்வளவு சீக்கிரமா ஓடுன? I was defeated by the everlasting love of God. தேவனுடைய அநாதி சிநேகத்தினால் நான் தோற்கடிக்கப்பட்டு விட்டேன். அந்த சிநேகம் என்னை அடிமைப்படுத்தி கொண்டது. அந்த சிநேகத்துக்கு முன்பாக எதுவும் எனக்கு பெருசாய் தெரியவில்லை. பவுலை பார்த்து கேட்டா, இவ்வளவு நன்மை இருந்தது, இவ்வளவு படிப்பு இருந்தது, இவ்வளவு டைட்டில் இருந்தது, இவ்வளவு பணம் இருந்தது, எல்லாத்தையும் குப்பையை ஏண்டா வந்தேன்னு கேட்டா, பவுல் சொல்லுவார், the love of the cross completely took its victory on you, on me, and I became a slave to the love of the cross of God. ஆண்டவருடைய சிலுவையின் அன்புக்கு நான் அடிமையானேன். அது என்னை ஜெயித்து விட்டது. சகோதரா சகோதரி, உன்னை எது ஜெயித்திருக்கிறது? நம்ம அப்படியே உட்கார்ந்தபடியே நம்ம ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கை தசமாங்களை செலுத்தி நம்ம உடனே கம்பெனிக்குள்ள பிரவேசித்து அதை முடிக்கலாம். இந்த சத்தம் உங்கள் காதுகளில் தொனிக்கட்டும். ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாயிருக்கிறான். Which force took it complete victory over you? To whom you became a slave? நீ யாருக்கு அடிமையாயிருக்கிறாய்? எது உன்னை ஜெயித்திருக்கிறது? ஆபிரகாமை பார்த்து கேட்ட அவர் சொல்லுவார், love of God conquered me. பவுலை பார்த்து கேட்ட அவர் சொல்லுவார், the love of the cross conquered over me and I became a slave to the love of the cross. இன்னைக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க மக்களே? என் புருஷன் என்னை ஜெயிச்சிட்டாருங்க, அவரை விட்டுட்டு என்னால் இருக்கவே முடியாது. என் பொண்டாட்டி என்னை தன்னுடைய நயமான அன்பை காட்டி ஜெயிச்சிட்டா, அவளை விட்டுட்டு என்னால் இருக்கவே முடியாது. என் பிள்ளை சிரிச்சு சிரிச்சு என்னை ஜெயிச்சிட்டான், அவளை விட்டுட்டு இருக்கவே முடியாது. அப்படியா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியா? எது ஒன்றை ஜெயிச்சிச்சோ அதுக்கு நீ அடிமை. என்னம்மா சிரிக்கிறீங்க? ஒன்னா ரெண்டா கண்டது கடிதெல்லாம் என்னை ஜெயிச்சிருச்சு ஐயா. ஒண்ணுக்கா ரெண்டுக்கா ஆயிரங்களுக்கு அடிமை. கண்டதெல்லாம் தடி எடுத்துட்டு நீ எனக்கு தான் ஆடுது ஐயா. அல்லேலூயா ஆமென். ஓகே, இங்க இந்த காணிக்க பேக் ஸ்தோத்திரம். ஒரு பாட்டு பாடுவோமா? ஸ்தோத்திரம். கவர் வேணுங்கிறவங்களுக்கு கவர் எடுத்து கூட பழைய பாட்டு இயேசுவின் நாமத்தில் கூடிடும் சமயங்களில் கிளிஃபோர்ட் குமார் ஐயா பாட்டை பாடி நம்ம இந்த பரிசுத்த ஆராதனை உட்கார்ந்தபடியே பாடுங்க. E major. கஷ்டங்கள் கவலைகளில் அன்புக்காரம் நம்மை காத்திடுமே. கஷ்டங்கள் கவலைகளில் அன்புக்காரம் நம்மை காத்திடுமே. நஷ்டங்கள் மாறிடுமே நாதன் இயேசுவின் நாமத்தினால். நஷ்டங்கள் மாறிடுமே நாதன் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே. அவர் தம் கிருபைகள் அளித்து பேசுவார் தியானத்திலே. அவர் தம் கிருபைகள் சேர்ந்து பாடுங்க. இயேசுவின் நாமத்தினால் மலைகள் விலகினாலும் பர்வதம் மாறிடும். மலைகள் விலகினாலும் பர்வதம் மாறிடும். இன்றும் மாறாத அவர் கிருபைகள் நம் மக்களுக்கு ஆறுதலே. இன்றும் மாறாத அவர் கிருபைகள் நம் மக்களுக்கு ஆறுதல். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே.
தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க, பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. தெரிஞ்சவங்க சேர்ந்து பாடுங்க. இயேசுவின் நாமத்தினால் சீயோனில் அவர் நம்மையே சிறு மந்தையாய் சேர்த்திடுவார். பாடுங்க பாடுங்க. சீயோனில் அவர் நம்மையே சிறு மந்தையாய் சேர்த்திடுவார். நித்திய ராஜ்யத்தை தந்திடுவார். சத்திய பாதையில் நடந்ததினார் நித்திய ராஜ்யத்தை தந்திடுவார். சத்திய பாதையில் நடந்ததினார். மலைகள் விலகினாலும் மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தும். சொல்லுங்க சொல்லுங்க. மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தும் என்றும் மாறாத கிருபை, மாறாத அவர் கிருபைகள் நம்மக்களுக்கு ஆறுதலை. என்றும் மாறாத கிருபைகள், மாறாத அவர் கிருபைகள் நம்மக்களுக்கு ஆறுதல். கஷ்டங்கள் கவலைகளில், கஷ்டங்கள் கவலைகளில் அன்பு கரம் நம்மை காத்திடுமே. வாயத்திறந்து சொல்லுங்க. கஷ்டங்கள் கவலைகளில் அன்பு கரம் நம்மை காத்திடுமே. நஷ்டங்கள் மாறிடுமே, நஷ்டங்கள் மாறிடும். நாதன் இயேசுவின் நாமத்தினால், நாதன் இயேசுவின் நாமத்தினால் கஷ்டங்கள் மாறிடுமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை அற்புதமான பாடல். இந்த மாதிரி பாடல்லாம் எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க. சீயோனில் அவர் நம்மையே சிறு மந்தையாய் சேர்த்திடுவார். நித்திய ராஜ்யத்தை தந்திடுவார். சத்திய பாதையில் நடந்ததினால். எங்க தான் பார்த்துட்டு இருக்கான்னு தெரியல. ஓகே, ஒரு தடவை பாடி முடிச்சலாமா? சீயோனில் அவர் நம்மையே சிறு மந்தையாய் சேர்த்திடுவார். பாடுங்க பாடுங்க. சீயோனில் அவர் நம்மையே சிறு மந்தையாய் சேர்த்திடுவார். நித்திய ராஜ்யத்தை தந்திடுவார். ராஜ்யத்தை தம் சத்திய பாதையில் நடந்ததினால், பாதையில் நடந்ததினால் நித்திய ராஜ்யத்தை தந்திடுவார். சத்திய பாதையில் நடந்ததினால் மலைகள் விலகினாலும், மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தும். வாயத்திறந்து பாடுங்க. மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தும் என்றும் மாறாத அவர் கிருபைகள் நம்மக்களுக்கு ஆறுதலை. என்றும் மாறாத அவர் கிருபைகள் நம்மக்களுக்கு. கரங்களை உயர்த்தி. கஷ்டங்கள் கவலைகளில் அன்பு கரம் நம்மை காத்திடுமே. வாயத்திறந்து சொல்லுவோம். கஷ்டங்கள் கவலைகளில் அன்பு கரம் நம்மை காத்திடும். நஷ்டங்கள் மாறிடுமே, நஷ்டங்கள் மாறிடுமே. நாதன் இயேசுவின் நாமத்தினால் நஷ்டங்கள் மாறிடுமே. நாதன் இயேசுவின் நாமத்தினால் சீயோனில் அவர் நம்மையே சிறு மந்தையாய் சேர்த்திடுவார். சீயோனில் அவர் நம்மையே சிறு மந்தையாய் சேர்த்திடுவார். நித்திய ராஜ்யத்தை தந்திடுவார். சத்திய பாதையில் நடந்ததினார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் தந்த இந்த பாக்கியமான நேரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சரீரத்திலே பங்கு பெற்று உம்முடைய இரத்தத்திலே பானம் பண்ணுகிற எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுக்கு உள்ளாக வாசம் பண்ணி
எங்களை உம்முடைய பிள்ளைகள் என்று சாட்சிகளாய் வழி நடத்துகிறீர். மாம்சத்தின் இச்சைகளுக்கும் கண்களின் இச்சைகளுக்கும் ஜீவனத்தின் பெருமைகளுக்கும் விலக்கி ஓடுகிற பரிசுத்த ஆவியானுடைய பலனால் எங்களை ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். கேட்ட வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கே அடிமைகளாய் உம்முடைய சித்தத்தையே செய்கிறவராய் வாழ ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே பந்தியிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் அருள் செய்யும்படி இடத்துல வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, தேவ கிருபையினால் எங்களை பாதுகாத்தருளும். இந்த வருகைக்கு எங்களை சபையாய் தகுதிப்படுத்துவீராக. இந்த ஊழியங்கள் மேல் தேவ கிருபை இருப்பதாக. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஸ்தலத்தின் மேல் எப்பொழுதும் கண்ணோக்கமாயிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற பெரியோர் சிறியோர் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, தேவ கிருபையும் சமாதானமும் தேவ பிரசன்னமும் ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களையும், ஒவ்வொருடைய வேலைகளையும், ஒவ்வொருடைய பிசினஸையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதத்திலே நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாய் இன்னும் பெரிய காரியங்களை மேன்மைகளையும் காணும்படி அருள் செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா பலகீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே சரீரங்களை விட்டு வெளியேறுவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளின் வல்லமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். காத்துக்கொள்வீராக, வழிநடத்துவீராக. உம்மிடத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் இந்த பந்தியில் பங்கு கொண்ட ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் வரவர இருந்து காக்க கடவராகவும். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.